ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்பிக்கு நம்ம க்யூட்டான கிறிஸ்மஸ் ட்ரெஸ் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இர்ஃபானா அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, பார்பிக்கு வந்துட்டு மினி, அதாவது குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் வந்துட்டு இந்த ஹவுஸ் எல்லாம் வந்துட்டு பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கே பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லை, ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு சரி பார்பி சம்மந்தமாக தானே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் பார்பி ட்ரெஸ்ஸு வந்துட்டு மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்த பார்பி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் பலூன் மட்டும் இதுக்கு போதும். ஒரு பலூன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, மேலே அந்த லப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் துண்டா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கீழே நான் கட் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி சைஸுக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸ் நமக்கு தேவைப்படும், தூக்கி போட்டுற வேண்டாம். நெக்ஸ்ட்டு மேலே இந்த பகுதி வந்துட்டு நமக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தால் போதும். அதனால் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி நான் கீழே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதை அப்படியே நம்ம வந்துட்டு கழுத்து வழியாக போட்டுக்கலாம். மேலே வந்துட்டு டிஷர்ட் மாதிரி இதை போட்டுக்கலாம். பலூன்ன்றதுனால நமக்கு வந்து லைட்டாக நெயில் பட்டாலும் அது ஈஸியாக வந்துட்டு பிஞ்சிடும். அதனால் பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. அதனால தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா, கை தலை எல்லாத்தையும் வந்துட்டு கழட்டி வச்சுட்டேன். இல்லைனா வந்துட்டு பிஞ்சிடும். ஸ்கர்ட் வந்துட்டு நம்ம இதவே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் நான் போட்டிருந்தேன். மேக்ஸிமம் வந்துட்டு ஒயிட் அண்ட் ரெட்டு தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். க்ரீனே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுருந்தேன். இருந்தாலும் சரி, ஓகே, பண்ணுறதா பண்ணுறோம், ஒழுங்காக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கர்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒயிட் கலர் பலூன் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதே மாதிரி மேலே கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, கீழ் பக்கம் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வந்துட்டு நல்லா லென்த்தியான ஸ்கர்ட் மாதிரி வேணும். அதாவது இதுக்கு முன்னாடி க்ரீன் போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே கால் வழியாக வந்துட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்து மெதுவாக இழுத்து விட்டுக்கோங்க. அது ரொம்ப மெலிசாக இருக்கனால நம்ம நெயில் லைட்டாக போட்டாலும் அது வந்துட்டு கிழிஞ்சிடும். கீழே வந்துட்டு சும்மா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப நீட்டாக எடுத்து விடாமல் கொஞ்சம் மடங்குனு மென்க்கி எடுத்து விட்டுக்கலாம். மேலே மட்டும் நீட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மேலே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு கொண்டை போட்டுடலாம். நம்ம கட் பண்ண பேண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு சும்மா அப்படியே கொண்ட மாதிரி போட்டு விட்டுக்கோங்க, ஹேர் நிறையா இருந்தால். ஓகே, இப்போ பாருங்கள், இப்படி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ரெட் கலரில் கட் பண்ணோம் இல்லையா, அதை தூக்கி போட வேணாம்னு சொன்னேன் இல்லையா, இதை வந்துட்டு மேலே இந்த தொப்பி மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் மேலே போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கம்மல் வந்துட்டு செட் ஆகலை, அதுக்கு வந்துட்டு நல்லாவே இல்லை கலர் வந்துட்டு. அதனால் கம்மல்லாம் நான் கழட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு மேட்சிங்காக என்கிட்ட செப்பல் இருந்தது, அதையும் வந்துட்டு போட்டு விட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு பேபியோட பெட்டு. ரொம்ப பழசு, தூக்கி போடுறது தான். நம்மக்கிட்ட அது இருந்தனால அதை வச்சு ஈஸியாக வந்துட்டு அதுக்குள்ளே நிறைய பஞ்சு இருக்கும். நம்ம தூக்கி போடாமல் இதை ரீயூஸ் பண்ணலாம். உள்ளே இருக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே பஞ்சு தான். அதெல்லாம் எடுத்து வச்சோம்னா நம்ம நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, உள்ளே இருக்க அந்த பஞ்சு வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். பஞ்சு வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இழுத்து பிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு லேஸாக கிடச்சிடும். அதை வந்துட்டு கீழே இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த ஸ்கர்ட்டுக்கும் டிஷர்ட்டுக்கும் சென்டரில் இந்த மாதிரி வர மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம், ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த கம்மலை நான் சொன்ன மாதிரி கழட்டிடலாம். கொஞ்சம் கூட செட் ஆகலை, கலர் வந்துட்டு ஜிங்கு ஜிங்குன்னு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த தொப்பி மாதிரி போட்டோம் இல்லையா, அதுக்கும் வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். அந்த பஞ்சை வச்சு நான் வந்துட்டு சைட்லேயும் ஒட்டியிருக்கேன், மேலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நீட்டிகிட்ருக்கு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக. ஃபஸ்ட்டு என்ன ட்ரெஸ் செய்கிறது அப்படின்ற ஐடியாவே இல்லை. சும்மா நான் வந்துட்டு எனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருந்தது ஃப்ளவர் மாதிரி. அதை எடுத்து கீழே அந்த ஸ்கர்ட்டுக்கிட்ட அந்த பஞ்சு மேலே மட்டும் ஒரு 3 ஒட்டி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டிஷர்ட்டில் ஒன்றே ஒன்று வந்துட்டு ஒட்டிட்டேன் சென்டரில். சிம்பிளாக இருக்கட்டும் போதுன்னு அப்படியே விட்டுட்டேன். இவ்வளோ தான். இப்போதைக்கு நான் ஜுவல்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை. சிம்பிளாக இருந்தாவே நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஜுவல்ஸ் இதுக்கு மேட்சிங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை போட்டு விட்டுக்கலாம். மேலே வந்துட்டு பஞ்சு தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் தர்மாக்கோல் பால்ஸ் ஒயிட் கலர் இருந்தாலும் வச்சுக்கலாம்.
இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் சிம்பிள் லுக். இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரீ வந்துட்டு மேக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்துட்டு க்ளேல கூட பண்ணியிருக்கோம். நீங்கள் மினி ட்ரீ வந்துட்டு கேட்டிருந்தீங்க இர்ஃபானா. அவங்க வந்துட்டு அந்த வீடியோவில் செக் பண்ணால் தெரியும். ரொம்பவே சிம்பிளாக நம்ம அதிலேயே வந்துட்டு குட்டி ட்ரீ வந்துட்டு மேக் பண்ணியிருக்கோம். நல்லா அதில் பார்த்து வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ண முடியாதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு பேப்பர் கப்பில் ஹவுஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுவே கூட வந்துட்டு அதை பார்த்துட்டு அதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தாலாம் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். கிஃப்ட் மேக் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் நான் இன்றைக்கி அந்த வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸில். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.